ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வனஜா பரத்குமார். வெல்கம் டு ஸ்ரீவாரி ஃபுட்ஸ். இன்றைக்கி ரெசிபி வந்து வெஜிடபிள் எக் பன்னீர் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருங்க. 1 கப் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருங்க. அப்புறம் பன்னீரை கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். மிக்சியில் வந்து பைத்தம்பருப்பை போட்டு இந்த பதத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தோசை தவாவில் கொஞ்சம் கடலெண்ணெய் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பைத்தம்பருப்பு அந்த மிக்ஸிங்கை ஒரு தோசை மாதிரி ரெடி பண்ணி அதை திருப்பி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போது பைத்தம்பருப்பு ஆம்லேட் ரெடி. இப்போ சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நெய், அப்புறம் 2 பட்டை உடச்சி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டை வந்து தட்டி போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருந்த பைத்தம்பருப்பு ஆம்லேட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு குடை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் இது 4த்தையுமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பைத்தம்பருப்பு ஆம்லேட்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை கொஞ்சம் உதிரி உதிரியாக ரெடி பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டு கிளறினோம்னா சுவையான லஞ்ச் ரெடி. வெஜ் எக் பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எக்கு ஆக்சுவலாக வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஸோ கேப்சிகம் இருக்குது, பன்னீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு நமக்கு லஞ்சு தான். ஸோ வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஸ்ரீவாரி ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.